வணக்கம், என் பேர் தனுஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான ஒரு புக்கை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரில் பேப்பிலோன்னு சொல்லிட்டு தமிழில் பட்டாம்பூச்சி, ஹென்ரி ஷாரியர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக இதோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சில் இருக்கிற ஒரு குடிமகன் அவர் வந்துட்டு ஒரு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான சாட்சியை காமிச்சு அவர் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அங்கே ஆயுள் தண்டனை பார்த்தீங்கன்னா அந்த 1931 அந்த காலகட்டத்தில் அங்கே ஃப்ரான்ஸில் வந்துட்டு தண்டனை கொடுக்காம சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ரெஞ்சு கயானா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு 3 தீவு இருக்கும். இந்த கடுங்காவல் தண்டனை கொடுக்குறதோ இல்லை மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ அங்கே தான் கொடுப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு சிறைச்சாலையில் இவர் வந்துட்டு அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ இவர் அங்கேருந்து தப்பிச்சு அவரோட உணர்வுகள் இல்லை அவர் தப்பே பண்ணல, அவர் அங்கேருந்து எப்படி மீண்டு வந்தார், இல்லை ஒரு மனிதனுடைய மீட்சியை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு படைப்பை அதை நான் பார்க்குறேன். இதில் வேறு ஒரு காட்சியை நான் வந்துட்டு முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷஷாங்க் ரெடிம்ஷன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். இன்னைக்கு வரைக்கும் அது IMDb ரேட்டிங்ஸில் முக்கியமான முதல் இடத்துல இருக்கிற ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா மார்கன் ஃப்ரீமன் அப்படிங்கிறவர் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார், ஃப்ரெண்டாக அவர் ஆக்ட் பண்ணி நடிச்சிருப்பார். கடைசியில் ஒரு 40 வருஷம் கழித்து 3 தடவை அவருக்கு வந்துட்டு தள்ளி போயிட்டு இருக்கும் விடுதலை. 40 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு விடுதலை கொடுப்பாங்க. விடுதலை கொடுத்து அவருக்கு வெளியே ஒரு இடம் கொடுப்பாங்க, அவர் தங்குவார். அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும். என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் திங்ஸை வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குற வேலை. அப்படி ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அங்கே இருக்கிற பாஸ் கிட்ட போயிட்டு அவர் பெர்மிஷன் கேட்பார். பாஸ், நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தயங்கிட்டே கேட்பார். ஏன்னா இவ்வளோ வருஷம் அவர் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலம் சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதன் ஒரு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற வார்டன் கிட்டேயோ இல்லை அதிகாரிகள்கிட்டயோ கேட்டால் தான் அவனால் போக முடிகிற சூழல். இன்றைக்கி வந்துட்டு அவன் நிஜ உலகத்துக்கு வந்தாலும் அந்த தாக்கம் அவனை விட்டு போகலை. ஸோ இப்போயும் அந்த தாக்கத்துலேருந்து மீள முடியாமல் அவன் பாஸ் கிட்ட போய் கேட்குறான், சார் இந்த மாதிரி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாஸ் கூப்பிட்டு சொல்லுவார், இனிமேல் நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் ரூம் போகணுமோ நீங்கள் யார்கிட்டையும் கேட்காம நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த காட்சி பட்டாம்பூச்சியில் வந்துட்டு ஒரு கதை முடிகிற பக்கமாக அந்த காட்சி வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப என்னை பாதிச்சு. இது மாதிரி நம்மளை பாதிக்கிற நிறைய காட்சிகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஜான்விக் படத்தோட ஒரு கதை இதுக்குள்ளே இருக்கும். சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வர ஒரு கதை இதுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்து வியந்த தமிழ் சினிமாவில் வந்த சில படங்கள் கூட இந்த நாவலில் தாக்கமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஸோ முடிஞ்சால் இந்த புத்தகம் இல்லை படிக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கான நேரத்தை ஒதுக்கினாலும் அது அவ்வளோ விலை மதிப்புள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.